விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு இளைஞர்கள் திரண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் நடந்திருக்கு. ஸோ இளைஞர்கள் ஓட்டு கணிசமாக இளைஞர்கள் ஓட்டு பெரும்பாலான இளைஞர்கள் ஓட்டு தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களுக்கு விழுந்திருக்கு. அவங்க தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கே போலனாலும் விஜய்க்காக இந்த ஓட்டு வந்து விழுந்திருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க, ஊர்ல இருந்து ஊருக்கு போனவங்க இப்படி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பட் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விழுந்த ஓட்டுக்கள் சீட்டுகளாக மாறாது. அது ரொம்ப கடினம். விஜய் பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கிலும் 2 தொகுதியிலும் விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மற்ற தொகுதிகளை பொறுத்தவரையில் விஜய் கட்சியினர் வெற்றி பெறுவார்களா என்பது சந்தேகம். நம்மளுடைய கணிப்புப்படி 2 சீட்டு உறுதி, 7 சீட்டு வாய்ப்பு உள்ளது தமிழக வெற்றி கழகத்திற்கு. அவ்வளவுதான். அதிகபட்சமாக 7 சீட்டு வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். விஜய் சொன்னது போல போட்டி டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் இல்லை, டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் போட்டி. அப்படிதான் களம் சொல்கிறது. ஏனென்றால் இளைஞர்கள் வாக்கு மட்டுமே வைத்து விஜய் வெல்ல முடியாது. அப்புறமா பெண்கள் கொஞ்சம் வாக்கு போட்டிருக்கிறாங்க. பட் அதனால டிவிகே வெற்றி பெற முடியாது. சாலிடான அதிமுக வாக்குகள் அப்படியே அதிமுகவுக்கு விழுந்திருக்கு. அதிமுகவுடைய பாரம்பரிய வாக்குகள் எங்கும் செல்லாமல், சிந்தாமல், சிதறாமல் அதிமுகவுக்கு விழுந்திருக்கு. அதிமுக விழுந்து கணிசமான வாக்குகள் கொஞ்சம் டிவிகேக்கு போயிருக்கு. ஆனால் டிஎம்கேல இருந்து டிவிகேக்கு போன வாக்குகள் ரொம்ப அதிகம். முதல் முறையாக அரசு ஊழியர்கள், காவல்துறையினர் வாக்குகள் எல்லாம் டிஎம்கேல இருந்து டிவிகேக்கு போயிருக்கு.